குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட இமானுவேல் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். என்னன்னா டைப்ஸ் ஆஃப் லேஅவுட் வந்து அவர் நோட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான லேஅவுட் தான் இருக்குது. ப்ராடக்ட் லேஅவுட், ப்ராசஸ் லேஅவுட், ஃபிக்ஸ்ட் பொசிஷன் லேஅவுட். ஃபிக்ஸ்டு பொசிஷன் லேஅவுட்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி, ஷிப் இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் வந்து பெருசாக இருந்ததுன்னா பிரம்மாண்டமாய் அப்படி இருந்ததுன்னா என்ன லேஅவுட் போகும்? ஃபிக்ஸ்ட் பொசிஷன் லேஅவுட். ஸோ ஏர்கிராஃப்ட் எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமாக. ஷிப் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். பாய்லர், லார்ஜ் பாய்லர், அது கூட வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தால் ஃபிக்ஸ் பொசிஷன் லேஅவுட். ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ ப்ராடக்ட் லேஅவுட், ப்ராசஸ் லேஅவுட் கம்பேரிசன் தேவை. ஸோ கம்பேரிசன் புரிஞ்சிக்கும் போது ப்ராடக்ட் லேஅவுட் வந்து எந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவோம்? ஹை வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஹை வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ப்ராடக்ட் லேஅவுட். ப்ராசஸ் லேஅவுட் வந்து பேட்ச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து ப்ராடக்ட் லேஅவுட் வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ராடக்ட். ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு என்ன லேஅவுட்? ப்ராடக்ட் லேஅவுட். அதே வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு ப்ராசஸ் லேஅவுட். ஸோ கண்டினியூஸ் அன்இன்டரப்டட் ப்ரொடக்ஷன் என்ன லேஅவுட் போகும்? ப்ராடக்ட் லேஅவுட். ஆனால் வந்து இன்டரப்டட் ப்ரொடக்ஷன், பேட்ச் ப்ரொடக்ஷன் என்ன லேஅவுட் போகும்? ப்ராசஸ் லேஅவுட். லோ வெரைட்டி என்ன லேஅவுட் போகும்? ப்ராடக்ட் லேஅவுட். ஹை வெரைட்டி, மோர் வெரைட்டி எதுக்கு போகும்? ப்ராடக்ட் லேஅவுட். ப்ராசஸ் லேஅவுட். லோ வெரைட்டி கம்மியாக இருந்தால் ப்ராடக்ட், ஹை வெரைட்டினா ப்ராசஸ் லேஅவுட். ப்ராசஸ். ஸோ டைம் வந்து கம்மியான நேரத்தில் தயாரிக்கலாம் எந்த லேஅவுட்டில்? ப்ராடக்ட் லேஅவுட். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பண்புகள். ஸோ மேஜர் அசம்ப்ஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி டிமாண்ட்ஸ் ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஜஸ்டிஃபைங் அப்படின்னு சொன்னால் அது என்ன லேஅவுட்? ப்ராடக்ட் லேஅவுட். ஸோ மேஜர் அசம்ப்ஷன் ஸ்டெபிலிட்டி டிமாண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜஸ்டிஃபைங்கிறது ஸோ 2011 கேட்டிருக்காங்க, 2014 கேட்டிருக்காங்க, 2 வாட்டி கேட்கப்பட்ட கேள்வி. ப்ராடக்ட் லேஅவுட் வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டிங் யூஸ் பண்ணுறாங்க? ஸ்பெஷல் பர்பஸ் மெட்டீரியல். ஸ்பெஷல் பர்பஸ் மெட்டீரியல் ஹேண்டிங் யூஸ் பண்ணுறது என்னன்னா அது ஃபிக்ஸ்டு, அதனால ஸ்பெஷல் பர்பஸ் மெட்டீரியல் ஹேண்டிங் தேவை பர்டிகுலர் அப்ளிகேஷன். ஆனால் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் ஜெனரல் பர்பஸ் மெட்டீரியல் ஹேண்டிங். ப்ராசஸ் லேஅவுட்டில் ஜெனரல் பர்பஸ் டைப் மெட்டீரியல் ஹேண்டிங் சொல்லலாம். ஸோ லைன் லேஅவுட் வந்து லோயஸ்ட் காஸ்ட் தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லைன் லேஅவுட்டுக்கு நல்லது ஒரு உதாரணம் சூட்டட் ஃபார் ஸ்டீல் ரோலிங். நம்ம லைன் லேஅவுட்னாலும் ப்ராடக்ட் லேஅவுட்னாலும் ஒன் இயர் தான். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து எதில் ஈஸியாக இருக்கும்? ப்ராசஸ் லேஅவுட். ப்ராடக்ட் லேஅவுட் தான் ஈஸியாக இருக்கும், ப்ராசஸ் லேஅவுட்டில் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது தகவல். சரியா? ப்ராசஸ் லேஅவுட்டில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் கஷ்டமாக நம்ம மாற்றி இல்லை இது போயிட்டே இருக்கும். ஸோ லோ வேல்யூ ஹை வெரைட்டி ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு யார் சூட்டபிள்? ப்ராசஸ் லேஅவுட். ஜாப் ப்ரொடக்ஷனுக்கும் அவனே தான் சூட்டபிள். ஸோ ப்ராசஸ் லேஅவுட்டில் ஆல்ரெடி மெட்டீரியல் நீங்கள் வந்து ஜெனரல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லேஅவுட்டை பற்றி முக்கியமான தகவல்கள் யார் தொகுத்து வழங்கினா அப்படின்னு பார்த்தோன்னா இமானுவேல், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். அவர் நமக்கு இந்த கண்டென்ட்டை கொடுத்ததுக்காக அவரை வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி தெரிவிப்போம். தேங்க்யூ சார்.